தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயந்தான். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு வாய் விட்டு மாட்டிக்கிட்ட விஷயந்தான். திராவிட கழகத்தோட ரத்தம் உடம்புல ஓடுறதால எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலான்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அவதூறு பேசுறது கூட உங்களுக்கு இஷ்டத்துக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ரத்தம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேசுவீங்க. இப்படியெல்லாம் நக்கலாக பேசி பேசி தான் ஆளுங்கட்சியாக இருந்த நீங்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கீங்க. இப்போ மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக முன்னாடி உட்காந்துக்கிட்டு மறுபடியும் இன்றைக்கி சங்கி இங்கின்னு நக்கலாக பேசிக்கிட்டு மறுபடியும் ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை வண்டியில் உட்கார வச்சாங்க, இதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்படி நக்கலாக பேசி எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் நாளைக்கு போயிட போகிறீங்க. நீங்களாம் எதிர்க்க உட்காந்தா தான் நல்லாயிருக்கும். அந்த சட்டசபையும் சரி, நடக்கிற ஆட்சிக்கு ஒரு சப்போர்ட்டும் சரி, எல்லாமே சரி, நீங்கள் முன்னாடி உட்காந்தா தான் நல்லாயிருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அடுத்த எலெக்ஷனில் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாமல் ஒரு நாகரிகமாக பேச கற்றுக்குங்க உதய் சார். நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும். ஏன்னா உங்கள் அப்பா இனிமேல் கிடையாது. இனிமேல் நீங்கள் தான் உங்கள் கட்சியை கொண்டு போகணும். நீங்களே இப்படி தலைமை தாங்கி கொண்டு இருக்கிற நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.